போன படம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல கோடி மதிப்புள்ள அந்த வத்தி அதெல்லாம் வந்துட்டு வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சைல்டு வந்து நம்ம பேசுகிற அதையும் ஒட்டு கேட்குறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். இப்போ ஏற்கனவே அவனுக்கு எக்ஸிவியா வந்து அந்த கோல்டன் ஹவுஸில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அடுத்து வந்து நம்ம ஜாங்லி வந்து ஒரு இடத்துல வந்து சந்திச்சு வந்து பேசலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருப்பாரு ஒரு ஹோட்டலுக்கு. இப்போ வந்து நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இன்னைக்காவது ஜாங்லி வந்து மணி பர்ஸ் எடுக்கிறாளா இல்லையான்றதை பார்ப்போம். நமக்கு அதை ஐயா அவங்களோட டேபிளில் உட்காந்தோடனே ஆர்டர் பண்ணலான்ட்டு மெனு கார்டு எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு முன்னாடியே ஜாங்லி என்னென்னமோ ஆர்டர் பண்ணி வச்சுட்டாரு. வச்சுட்டு தவிர இதெல்லாம் தான் நல்லா இருக்கும் இதெல்லாம் சாப்பிடு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன மாதிரியே கதை சொல்றதுக்கு இன்னொருத்தர் வந்து இருக்காரு. அந்த உயர்ந்த மனிதன் இப்போ வந்து நிங்குவாங்கோடைய இந்த ஜேட் சேம்பரை பற்றின ஒரு கதையை தான் சொல்ல போறாரு. ஜேட் சேம்பர்றது காற்றுல மிதக்கிற ஒரு தரைதளம் மாதிரி பெருசாக இருக்கும். அது வந்து நிங்குவாங்க்கு சொந்தமானது. ஒரு நகரத்துக்கு மேலே இருந்து வானிலை தெளிவாக இருக்கும் பொழுது கீழே பார்க்குறது எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மேலேருந்து எல்லாரையும் கண்காணிக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சில பேர் சொல்லுவாங்களாம், நீங்கள் அவங்க ஏதாவது முக்கியமான விஷயத்தை பற்றின ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது அவங்க ஜேட் சேம்பருக்கு போயிடுவாங்களாம். அதுவும் அவங்க நம்புற 3 பேர் வந்து அவங்க கூட கூப்பிட்டு போவாங்களாம். எதுக்காக இந்த நம்பிக்கைக்குரிய அந்த 3 பேர் மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான தகவல்களை டாக்குமெண்ட்ஸ் அப்படி எல்லாத்தையும் சல்லடை போட்டு தேடுவாங்களாம். அதான் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கல. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை பற்றின ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது அங்கே போவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்க தங்கத்தை வாங்குறத பற்றி யோசிக்கிறாங்களே, தங்கம் வந்து எப்போ விலை ஏறும், எங்கே விலை குறையும், எந்த இடத்துல வந்து விலை வந்து சேதாரம் எங்கே போடுவோம், எங்கே வந்து இது போடுவோம் அது போடுவோன்ற எல்லாத்தையும் வந்து பார்த்து சொல்கிறது தான் அவங்களோட வேலை. இதை பற்றின எல்லா தகவல்களையுமே எடுத்து அவங்க வந்து செவுத்துல வந்து ஒட்டி வைப்பாங்களாமா. எல்லாத்தையும் பார்த்து வந்து நீங்கள் அவங்க வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்து வந்துருவாங்களாம். அவங்களுக்கு வேண்டி இந்த சரியான முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த மொத்த பேப்பரையுமே எடுத்து பீஸ் பீஸாக கிழிச்சு உஃப்னு வெளியே ஊதி தள்ளுருவாங்களாம். அப்படி தூக்கி எறியப்பட்ட அந்த பேப்பர் வந்து காற்றுல அடிச்சுட்டு போயிட்டு நிறைய மக்களுக்கு வந்து கிடைக்குமா. அதில் இருக்கிற அந்த தகவல் வந்து ரொம்ப ரொம்ப விலை மதிக்க இல்லாததான் வந்து பார்க்கப்படுதான். ஏன்னா பல ஆயிரம் கோடி வரைக்கும் வணிகம் பண்ணுற நீங்கள் அவங்களே அதை பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியுது, அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அது எந்தளவுக்கு ஒரு முக்கியமான பேப்பராக இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த பேப்பர் வந்து விலை மதிப்பு இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிங்குவாங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஸ்டினில் டியான்குவான் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஆனால் அந்த பேர் எதுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்களோட ரேங்க் இல்லை அவங்களோட பொசிஷனை வந்து குறிக்கிற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா. நிங்குவாங்கோட வார்த்தைக்கு மலையவே நகுத்துற அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது, அந்தளவுக்கு வந்து அவங்க நினச்சாங்கன்னா ஒரு விஷயத்தை சொன்னாலே போதும் அது நடந்துடும் அப்படின்னு பேர் அர்த்தம். அது இந்த கதையை கேட்டு வந்து பைமன் சொல்கிறா, டியாங்கோங் நிங்குவான் இதான் வந்து நான் அதிகமாக கேட்குற பேராக இருக்குது. இந்த ஊர் மக்கள் வந்து நிறைய பற்றி தான் பேசுகிறாங்க. ஃபெட்டிவிக்கு இந்த பேரை கேட்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அவங்க தான் வந்து எக்ஸிவியாவே அந்த இடத்துல மறைச்சி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்கள தான் வந்து ரைட் ஆஃப் டிசிஷன் விழாவிலையும் முக்கியமான ஒரு ஆளாக பார்த்தோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது டபக்குன்னு ஒரு குரல் கேட்குது. ஏன்பா நீ தானே ஜீவன் காசுலேருந்து வந்த, நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. எங்கடா அந்த குரல் கேட்குது, நிம்மதியாக சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது, அடுத்த பிரச்சனை வந்துருச்சா நம்ம கதை வந்து ஷாக்காக வராங்க. பார்த்தா அந்த பில்டிங்கோட குறையில் நின்றுக்கிட்டு, என் பேர் வந்து கான்யோ, நான் வந்து லீவே கொஸ்டினில் வந்து தூதுவராக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் யூஹே பெவிலியனில் வந்து நான் செயலாளராக இருக்கேன், உன்னை சந்திக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்து நிங்குவாங்க்கு சிறப்பு தூதுவராக வந்து வேலை செய்கிறாராமா. நிங்குவாங் வந்து உங்களை வந்து ஜேட் சேம்பருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இந்த தகவல் சொல்லிட்டு வந்து கானி வந்து கிளம்பிட்டா. அவள் கிளம்பின பையன் வந்து துள்ளி குதிக்கிறா. ஐயோ ஜேட் சேம்பர் போகிறோம், ஐயோ ஜேட் சேம்பர் போகிறோம், அவங்க வந்து எவ்வளோ காசு இருக்கும், நம்ம வந்து நிங்குவாங்க பார்க்க போகிறோம் அப்படி இப்படின்னு சும்மாவே வந்து பையனை கையில் பிடிக்க முடியாது. நிங்குவாங்க பார்க்க போகிறோம், லீவு குஷிங்லேயே நம்மளை நேராக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷம் அந்த பையனுக்கு. இதுக்கிடையில் வந்து ஜாங்லி சொல்கிறாரு, ஜேட் சேம்பருக்கு நீங்கள் அவங்க ஒருத்தரை கூப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விஷயம், நீங்கள் உடனடியே கிளம்புறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜேட் சேம்பருக்கு போகிறதுனா இங்கே இருக்கிற வேலையை வந்து மறந்துடாத, நமக்கு அந்த சடங்கு செய்கிற வேலை இருக்குது, அதனால் ஜேட் சேம்பருக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு நீ வந்து என்ன டிஹுவா மாஸ்டர் வந்து என்ன சந்தி அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி அதெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம், கரெக்டாக வந்துடும், நான் இப்போ டாட்டா அப்படின்னு நம்ம பையன் சொல்லிட்டு கிளம்புறா. சொல்லிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா ஜேட் சேம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உயரமான மலைக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா ஜேட் சேம்பர் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்காக. அங்கே போன வாட்டி தான் அவங்களுக்கு ஒரு சந்தேகமே வருது, இவ்வளோ உயரமாக இருக்குது, ஒரு படி ஏணி எதுவுமே இருக்காது, அப்படியே வானத்தில் மிதந்துட்டு இருக்கோம், எப்படி அங்கே போகிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து பறந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலை. சரின்னு சொல்லிட்டு இந்த போன பாட் வந்து இந்த குயிஷாங் பலிஸ்டாவை சரி பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு வில்லு, அதில் வந்து ஒரு ஸ்கோப் இருக்கும் இந்த தொலைநோக்கி, அது வழியாக போய் இந்த ஜேட் சேம்பர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாக பார்க்கலான்ட்டு கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து ஏற்கனவே அவங்க முன்னாடி வீரர்கள் வந்து நிற்கிறாங்க, இனிமேல் அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கதாநாயகியும் பையனும் அவங்க கிட்ட பேச வந்து பிரச்சனை இன்னும் பெருசாக தான் வந்து சண்டையில் போய் முடியுது. சண்டைனா அஃப்கோர்ஸ் என்ன நடந்திருக்கும், நம்ம கதாநாயகி அவங்க எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. இந்த போர்க்களத்தோட சத்தம் வந்து கேட்டு அங்கே கொச்சிங் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த வீரர்கள் எல்லாருமே வந்து மரியாதை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஆள் போட்டிருக்கு. அந்த காவலர் வந்து நம்ம கதாநாயகி பற்றி கொச்சிங் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம கதாநாயகி வந்து இனிமேல் நான் ஜேட் சேம்பருக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்த்து இங்கே வந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே கொச்சிங் வந்து நீ எதுக்கு ஜேட் சேம்பருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான பதில் வந்து பைமான் சொல்கிறா, அது மாதிரி எங்களை வந்து விருந்தினராக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து நாங்கள் லீவே கொஸ்டிங் வந்து தேடி வந்திருக்கோம், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சிங்கை பார்த்து கேட்குறாங்க. கொச்சிங் வந்து சொல்கிறாங்க நானும் வந்து லீவே கொஸ்டிங் வந்து சேர்ந்தவ தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அங்கே கொஷிங்கோட யூஹங் அப்படின்னு அவங்க வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு கொடுத்த பதவியோ ஏதாவது ஒரு பட்டமோன்னு தெரியல என்னன்னு. அடுத்து வந்து கொச்சி வந்து கதாநாயகியை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து உங்களை தெரியும், நீங்கள் வந்து நீங்கள் அவங்களோட வந்து விருந்தினர்கள் கரெக்டு தானே,
ஆனால் வந்து இந்த மாதிரி இந்த மலைப்பகுதியில் வந்து உங்களை பார்ப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டியான்ஹாங் மலையில் வந்து குயிஷாங் பலிஸ்டா இருக்கு இல்லையா, இது வந்து யாரும் வந்து சேதப்படுத்திட்டாங்க. ஆனால் ஒரே ராத்திரியில் வந்து மறுபடியும் இது சரியும் பண்ணிட்டாங்க. அதான் அதை பற்றி என்ன ஏது எப்படி எதெல்லாம் நடக்குதுன்ட்டு வந்து பார்க்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற காவலர்கள் எல்லாமே வந்து பாதுகாக்க மட்டும்தான் இருக்காங்களே தவிர யாரையும் வந்து கைது பண்ணுறதுக்கோ இல்லை வேற எந்த ஒரு காரணத்துக்கோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ நாங்கள் தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சு தேவையில்லாமல் சண்டை எடுத்துட்டோம் போட்டிருக்குன்ட்டு நம்ம பையன் சொல்கிறா. உடனே கொச்சிங் வந்து சரி அதெல்லாம் பரவாயில்ல, முக்கியமான விஷயம் என்னென்னா எப்படி ஒரு சாதாரண மனுஷனால அடாப்டே உருவாக்கணும் ஒரு எந்திரத்தை திருப்பி வந்து சரி பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறதா வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஸ்டினுக்கு கூட அது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பையன் வந்து இந்த எப்படி நடந்துச்சு, ஏன்னா இவங்க தான் ஆக்சுவலாக சரி பண்ணாங்க. அது வந்து அவங்க எப்படி எதுன்னு சொல்ல வரும்போது நம்ம கதாநாயகி தடுத்துட்டாங்க. கதாநாயகி என்ன சொல்றாங்கன்னா தேவையில்லாம நீ அதை பற்றிலாம் சொல்லி வந்து சிக்கலை வந்து அதிகப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொறுமையாக பையனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்றாங்க. பையன் வந்து அப்படியே பேச்சை மாற்றி நீங்கள் வந்து எதுக்கு எங்களை வந்து ஜேட் சேம்பர் கூப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கொச்சிங்க பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து கொச்சிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களை எது கூப்பிட்டுருக்காங்கன்னா மான்ஸ்டர் நகரத்தையே காப்பாற்றின உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து முழுக்க முழுக்க அடாப்டே பக்கம் வந்து சாஞ்சு நீங்கள் இருக்கக்கூடாது, ஒரு நடுநிலையாக இருக்கணும். அதுக்கு வந்து பையன் சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த சைடு இருக்கணும் அந்த சைடு இருக்கணும் நாங்கள் எதுவும் நினச்சி பண்ணல, நாங்கள் வந்து அடாப்டேட்ட பேசணும், அதுக்கும் வந்து லீவை காப்பாற்ற தான் நினைக்கிது அப்படின்னு வந்து பையன் சொல்கிறான். காப்பாற்றுறேன் பாதுகாக்கிறேன் நீ பேசுகிறது எல்லாமே வந்து அவங்களோட புனிதமான ஆணவத்தை தானே குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஷின். மேற்கொண்டு கொச்சிங்கே பேசுகிறா, நீ வந்து ஒரு சாதாரண மனுஷி, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு அடாப்டேயோட பாதுகாப்பில் இருக்க, உன்கிட்ட ஒரு கடவுளை கொள்கிற அளவுக்கு சக்தி இருக்குன்னு அவங்க வந்து நினச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கடவுளை அவங்க இறந்தவொடனே அந்த இடத்த வந்து பூட்டினது, மக்களை அங்கே யாரையும் பார்க்க விடாமல் பண்ணது, மக்களை வந்து விசாரித்தது, அந்த கொலைகாரனை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது எல்லாமே வந்து ஒரு தேவையே இல்லாத விஷயம்னு வந்து அவங்க நினைப்பாங்க. யார் அந்த அடாப்டே வந்து அந்த மாதிரி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரளவு கொஸ்டின் வந்து எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்களோ இங்கே நடந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அப்படின்னு அவன் சொல்கிறா. இதுக்கு வந்து பைமான் சொல்கிறா நீ சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆனால் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா லியோவேலே வந்து ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு அடாப்டே மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து லேட்டாக போகாதீங்க. அப்புறம் வந்து லீவே சேர்ந்த ஏதோ ஒரு வணிக கும்பல் வந்து இந்த ஜெயிச்சம்பருக்கு வந்து போகிறாங்களாமா. அங்கே போகிறது மிகப்பெரிய கௌரவமாக வேறு நினைக்கிறாங்களாமா. நிறைய வந்து காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் வேறு கொண்டு போகிறாங்க அப்படின்னு மாதிரி கொச்சிங் வந்து சொல்கிறா. எதுக்காக அந்த மாதிரி காஸ்ட்லியான நீங்கள் அவங்க பிடிச்ச மாதிரியான கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போய் தராங்கன்னா சப்போஸ் இவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் அவங்க வந்து இவங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படி ஜெயிச்சம்பருக்கு போகணுங்கிற வழியும் சொல்லிட்டு கேஷிங் வந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பின வாட்டி என்ன கிஃப்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம பையனும் கதை நான் வந்து யோசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கிஃப்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கதை போகும், அந்த கதை நமக்கு தேவையில்லான்னு கட் பண்ணிட்டேன். அந்த கிஃப்ட் எடுத்த வாட்டி அந்த கிஃப்ட்டை வைக்கிறதுக்காக ஒரு பொட்டி வந்து வாங்குவாங்க. அந்த இடத்துக்கு போகலாம். நம்ம அந்த கடைக்கு வந்தாச்சு, அந்த கடையில் வந்து கேட்டது மாரி பொட்டி வந்து வாங்கியாச்சு. இந்த பொட்டி வந்து நம்ம எதுக்கு தராங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம உதவி பண்ணியிருப்போம், அந்த உதவிக்கு வந்து இவங்க தராங்க ஒரு கைமாறா. ஓகேவா? அப்புறம் இந்த ஜேட் சேம்பருக்கு போகிறதுக்கு வந்து கொச்சிங் வந்து ஒரு வழி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒன்றும் இல்லை, அந்த ஊர்லேயே ஒரு ஆள் இருக்கான், அவன்கிட்ட போய் பேசினா வந்து அவனே வந்து மேலே கூட்டு போய் விட்டுருவானா. இந்த விஷயத்தை தெரிஞ்சோடனே நம்ம கதை போய் அவன்கிட்ட பேசுகிறாங்க, அவங்கள கூட்டு போய் மேலே விட்டுறான். அப்புறம் என்ன ஜே சேம்பரில் வந்து நம்ம நீங்கள் வந்து வராங்க, வந்து பேசுகிறாங்க. எப்பவுமே ஒரு நார்மலாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் தான். நான் வந்து உனக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன், வந்தேன் போனேன், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதாநாயகி எடுத்து வந்து அந்த பரிசையை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க, இது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய இந்த மலைகளை விட இது ரொம்ப உயரமாக வந்து இருக்குமாமா. இவங்க வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த ஜேட் சேம்பர் வந்து கட்டுறதுக்கான பணத்தெல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஆனால் கொஷினோட இந்த டியான்கோனா ஆனதுக்கப்புறம் அதை விரிவாக்கம் பண்ணுறதுல வந்து பெருசாக வந்து முயற்சி போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து இந்த இடம் வந்து ஒரே ஒரு அறை இருக்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்துச்சாமா. இப்போ வந்து இது வந்து ரொம்ப பெருசாக வந்து விரிவாக்கம் பண்ணி இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கனவு இருக்காமா. அது என்னன்னா இந்த ஜேட் சேம்பர் இருக்குல்லையே, அது வந்து மொத்தம் இந்த 7 தசத்துக்கும் படர்ந்து அவ்வளோ பெருசு இருக்கணும்னு இவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குதான். அதை சொன்னோடனே நம்ம கதாநாயகி வந்து செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. எப்பறம் அவ்வளோ பெருசு எப்படி கட்ட போகிறாங்கன்னு தெரியல மாதிரி அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நீங்கள் சொல்கிறாங்க மாதிரி லீவ் இல்லாமல் வந்து வெளியிருந்து வர மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஜேட் சேம்பருக்கு மேலே வர அனுமதி வந்து தரமாட்டாங்களாமா. ஆனால் வந்து நம்ம நீங்கவங்க அப்புறம் இந்த ஊர் தலைவி ஜீன் இருக்காங்க இல்லையா மான்ஸ்டரில், அவங்களும் வந்து லெட்டர் போட்டுக்கோங்க போட்டிருக்கு. இந்தமாரி ஜீன் வந்து நம்ம கதாநாயகி பார்த்து ரொம்ப பெருமையாக அந்த மாதிரிலாம் வந்து பேச உடனே இதெல்லாம் கேட்டுறவங்க நீங்கள் வாங்க, நம்ம வந்து லீவுக்கு வந்ததுலேருந்தே நம்மளை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் சொன்னாலே நம்ம கதாநாயகியும் பையனுக்கும் செம்ம ஷாக்கு. என்னடா இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே எங்களை வந்து கண்காணிச்சிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பற்றி புகழ்ந்தோ பாராட்டியோ உங்ககிட்ட லெட்டர் போட்டாலும் என்ன பண்ணுவீங்க, அவங்கள பார்க்கும்போது இதுமாரி அவங்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு பேசுவோம். இவங்க என்னன்னா நம்மளை கண்காணிக்கிறதே வேலையை வச்சுருந்துருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் சொல்கிறாங்க இந்தமாரி நம்ம வந்து இந்த கதாநாயகி வந்து வாங் ஷூ இன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க இல்லையா, அப்போதுலேருந்து அவங்க வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்படின்னா வாங் ஷூ இன்னோட அந்த ஓனர் வந்து உங்களோட ஆள் அப்படின்னு வந்து நம்ம பையன் வந்து கேட்குறா. அவங்க பேர் வந்து வெர் கோல்டட்டான். அதுக்கு வந்து நீங்கள் அவங்க சொல்கிறாங்க அந்த ஓனர் மட்டும்லாம் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லாருமே என்னோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க கொண்டாத்துக்கு முன்னாடி அவங்க யூஹெங் அதாவது கொச்சிங்கை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்லாபிஸ் வந்து இதுமாரி நோய்வாய்ப்படணும்னு கொச்சிங் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கொச்சிங் சொன்னாங்கன்ட்டு கதாநாயகி சொல்கிறாங்க.
நீங்க சொல்றாங்க, "நீ வந்து எங்கள நம்பணும்னு நாங்க எதிர்பார்க்கல. எங்களை விட உனக்கு வந்து அடாப்டிவ் கூட தான் அதிக வந்து பழக்கம் வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் நான் உன்ன ஏன் இங்க கூப்பிட்டேன்னா, சில விஷயங்கள தெளிவு பண்றதுக்காகவும், அதாவது தவறா புரிஞ்சுட்டு சில விஷயங்கள தெளிவு பண்றதுக்காக அவங்க வந்து கூப்பிட்டதா சொல்றாங்க. அடுத்து வந்து நீங்க வந்து நம்ம கதாநாயகிய பார்த்து, "உனக்கு வந்து ஆர்கான் வார பத்தி ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம கதாநாயகி வந்து லைட்டா லேசா கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்க சொல்றாங்க, "நிறைய கடவுள் வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்குள்ள நிறைய நீண்ட போர்கள் வந்து நடந்துச்சாமா. அது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து குறைஞ்சுதான். நிறைய உயிர் பலி ஏற்பட்டு வந்து நீங்க சொல்றாங்க. இதுல மொத்தம் 7 பேர் தான் வந்து வெற்றி பெற்று கடைசி வரைக்கும் நின்னாங்களாமா. அந்த 7 கடவுள்கள் தான் 7 தேசங்களையும் அங்க இருக்கிற அந்த நகரங்களையும் உருவாக்குனாங்களாம். கரெக்டா அப்பத்துல தான் அந்த 7 பேரோட சகாப்தம் அப்படிலாம் வந்து அவங்களோட காலம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நீங்க வந்து நம்ம கதாநாயகியை பார்த்து, "அங்க இருக்கிற குயின் ஸ்டோன் ஃபாரஸ்ட் வந்து உனக்கு இங்க இருந்து தெரியுதா?" அப்படின்னு கேக்குறாங்க. அங்க மிகப்பெரிய பாறைகள் மாதிரி தெரியுதுல்ல, அதெல்லாம் உண்மையிலேயே சாதாரண பாறைகள் கிடையாது. அதில் வந்து மிகப்பெரிய ஈட்டிகள், பாறையிலான ஆகப்பட்ட ஈட்டிகள். ரெக்ஸ்லாபிஸ் வந்து அதை தூக்கி எறிஞ்சாராமா அந்த இடத்துல, இன்னொரு கடவுளை நோக்கி கொல்றதுக்காக. உண்மையிலேயே ஒரு ரொம்ப கொடூரமான போராக தான் இருந்திருக்கும் போல் இருக்குங்க. கடவுள்கள் வந்து இறந்து போகும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை கிடையாது. இந்த 2000 வருஷத்துல இந்த 7 கடவுளுடைய உறுப்பினர் எண்ணிக்கை வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. ரெக்ஸ்லாபிஸ் வந்து இறந்தது வந்து லியோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு. இருந்தாலும் அதனால வந்து இந்த 7 தேசங்கள் ஒன்றும் வந்து சரிஞ்சு போயிருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த புவியின் கடவுள் வந்து இன்னும் சீக்கிரமாவோ இல்லைனா லேட்டாவோ வந்து வருவாரு. ஆனா அதுக்குன்னு எப்படி எக்ஸ்லாபிஸ் வந்து நம்ம மறக்க முடியும்? அந்த நேரம் வரும்பொழுது லியோ மக்களுக்கும் கடவுளுக்கும் அடாப்டேவுக்கும் இடையிலான அந்த உறவு வந்து எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் லியோவே கோஷிங் வந்து எப்பவுமே வந்து ரெக்ஸ்லாபிஸோட ஒரு பாடமாக தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவரோட ரெக்ஸ்லாபிஸ் போட்ட அந்த பாதியிலே நடந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களோ என்னமோ. அவருடைய சாவுக்கு நாங்களும் வந்து ஒரு பங்கு கொண்டிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகியை பார்த்துலாம் கேட்குறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஏன் எக்ஸிவியை வந்து மறைச்சி வச்சிங்கன்ட்டு நம்ம வந்து கதாநாயகி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, அன்றைக்கி அந்த சம்பவத்தப்போ யூஜியன் டெரஸில் எல்லாமே கண்ணிமிக்கிற நேரத்தில் நடந்துருச்சு. எனக்கு கூட என்ன நினச்சுனே தெரியல. நீயும் அப்போ அங்கே தானே இருந்த, நீ பார்த்துருப்பியே. ஆனால் நம்மளோட எதிரி ரொம்ப காலமாக லேவோட துறைமுகத்திலே வந்து மறைஞ்சிருக்கிறான். நம்ம மட்டும் இப்போ அவனுக்கு கரெக்டாக வந்து எதிராக செயல்படலை அப்படின்னா அவனோட கையில் இப்போ ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிவியை மறைச்சி வைக்கிறது வந்து ஒரு தேவைப்பட்டுச்சு, ஒரு சூழ்ச்சிக்காக. அவனுங்களை கொஞ்சம் அலைய விட்டு கப்புன்னு அவங்களை பிடிக்கலான்னு நினச்சோம் அப்படின்னு மாதிரி அவன் சொல்கிறாங்க. பைமான் கேட்குறான், அந்த எதிரின்னு சொல்கிறே யாருமா அது? நம்ம பைமான் கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க வந்து நம்ம கதாநாயகியை பார்த்து, "உனக்கு யாரா இருக்குன்னு தோணுது?" அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கதாநாயகி வந்து, "அவனை பற்றினா பேசிகிட்டு இருக்கீங்க" அப்படின்னு அவங்க கரெக்டாக அதை கேட்குறாங்க. ஆனால் யாருன்னு பேர் சொல்லலை. நம்ம பையன் வந்து, "யாரை பற்றினா பேசிகிட்டு இருக்கீங்க" அப்படின்னு நம்ம பையன் வந்து குழம்புறா. அவங்க வந்து, "பரவாயில்லையே, நல்ல பதில்" அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க சொல்கிறாங்க, "இங்கே எந்த வேடிக்கை பார்த்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து காற்று கொஞ்சம் பலமாக அடிக்குது. உங்களை வரவேற்க நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன், வா உள்ளே போகலான்ட்டு" கூப்பிட்றாங்க. நமக்கு தானே உள்ளே போகிறாங்க. உள்ள நல்லா பெரிய இடம் தான். அங்கே உள்ளே போய்ட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே, "என்ன இதுமாரி உங்கள் வீடு மாரி நினச்சிக்கோங்க, நான் சுற்றி பாருங்க" அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கதையில் கேட்டோம் இல்லையா, ஒரு செவரு நிறைய இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்த வந்து நம்ம கதாநாயகி வந்து பார்க்குறாங்க. அதை பற்றி நம்ம கதாநாயகி வந்து நிங்குவாங்க கிட்ட கேட்குறாங்க. நம்ம பையன் வந்து என்ன சொல்கிறேன், கேள்விப்படாமலா இருக்கிற எல்லாரும் தான் பேசுகிறாங்க, கதை சொல்கிறவங்க கூட இந்த போர்டை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அதில் இருக்கிற ஒரு பேப்பரும் லட்சம் போகாமே கோடி போகாமேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க சொல்கிறாங்க, "இந்த போர்டில் இருக்கிற பேப்பரில் வந்து நிறைய லீவோட ரகசியங்களை வந்து கொண்டிருக்கும். வியாபாரம் பண்றவங்கள இந்த மாதிரி இந்த ரகசியத்து மேல தான் ஒரு கண்ணு, அதனால தான் வந்து அவங்க அதை தேடுறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஆர்வம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து அவங்க கேட்குறாங்க, "எனக்கும் கோச்சிங்க்கும் நடுவில் வந்து யார் ரொம்ப ஒரு நண்பகமான ஆளா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம கதாநாயகி வந்து கொச்சிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து காரணமாக வந்து அவங்க அந்த கடவுள் மேலாம் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, "நானும் முதல்ல அந்த கொச்சிங்கை பற்றி மாதிரி யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவன் வந்து மாதிரி சொன்னா, அடாப்டேயோட காலம் வந்து முடிஞ்சிருச்சு. லீவே கோஷிங் அந்த உண்மையை வந்து எதிர்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் லீவேக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படின்னு வந்து அவ கேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, "என்னுடைய நீண்ட நாள் கேள்வி சிலதுக்கு வந்து எனக்கு பதில் கிடைச்சது" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து அவங்க சொல்றாங்க, "ரெக்ஸ்லாபிஸ் இறந்ததுனால எங்களுக்கு நிறைய சாதகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து நான் மறுக்க மாட்டேன். ஆனா லீவே பொருட்டு பார்த்தோம்னா நம்ம நிறைய வதந்திகள் வந்து தேவையில்லாம நம்பக்கூடாது" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து நம்ம கதாநாயகி சொல்றாங்க, "இந்த வதந்தி எல்லாத்தையும் வந்து ஃபெட்டியோட கை இருக்குன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம சொல்றாங்க, "கரெக்ட், நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே கரெக்டாக தான் புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு." அடுத்து வந்து சொல்றாங்க, "மான்ஸ்டர்ல நடந்த மாதிரி அதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இங்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரெக்ஸ்லாபிஸோட உடல், அதான் அந்த எக்ஸுவியை வந்து நான் மறைச்சு வச்சேன். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றிலாம் யாரும் வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தடையை நான் விதிச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. ரெக்ஸ்லாபிஸோட மரணத்தின் காரணமாக வந்து இந்த ஃபெட்டியை வந்து பின்னாடி வந்து நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம், வந்து எப்படியாவது இந்த லியோவை வந்து இது பண்ணுறதுக்காக. அதை தடுக்கிறதுக்காக லியோவே கோஷிங்கோட டியாங்கோங் அப்படிங்கிற முறையில் வந்து நான் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து வெளியே நான் கெட்டவளாக தெரிஞ்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ரெக்ஸ்லாபிஸை வந்து நம்ம வழியனுப்புறதுக்காக ஒரு சடங்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஜாங்லி கூட, அதை வந்து அவங்க அனுபவிச்சது கூட இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நேரத்தை பயன்படுத்தி
லியோவோட அந்த நிர்வாகம் பண்ற உரிமையை வந்து இவங்க எடுத்துக்கலாம்னு பாக்குறாங்க. அடுத்து பைமான் சொல்றா இதே தான் வந்து ஜாங்லியும் சொன்னாரு. கொஷிங் வந்து அந்த இடத்த கொடுத்ததுக்கு ஒரே காரணம் வந்து அவங்க வந்து அவங்களோட சொந்த லாபத்துக்காக எங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பயே சொன்னாருன்னு சொல்றாங்க. அடுத்து அந்த பைமான் சொல்றா வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கவா அப்படின்னு கேட்கறா. நீங்க அவங்க வந்து சரி கேளுன்னு சொல்லவே நாங்க வந்து உங்களை சந்திக்க வரும்போது உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து நீங்க எங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறா. நம்ம கதாநாயகி வந்து உடனே பைமானை பிடிச்சி ஜனவரி வெளியே தூக்கி போடலாமான்னு பாக்குறாங்க. நீங்க அவங்க தடுத்து ஓகே அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, உனக்கு இங்க இருக்கிற எந்த ஒரு பொருள் வேணா கேளு, அதை உனக்கு அப்படியே கொடுத்துட்றாருன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம பையன் வந்து இந்த 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 வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அதோ அந்த செவத்துல இருந்து ஒரு பேப்பர் பிச்சு கேட்டா அப்படின்னு கேட்கறா. நம்ம கதாநாயகி அப்படியே கண்ணில் நெருப்பு வச்சுட்டு குறுகுறுன்னு பையனையே பாக்குறாங்க. உடனே பையன் சொல்றா அந்த மாதிரி என்ன பார்க்காத, ஒரு கிழிஞ்சு போன பேப்பரே அவ்வளோ விலைக்கு போகும்னா ஒரு முழு பேப்பர் எடுத்துட்டு போனா நம்ம கோடீஸ்வரங்களா ஆயிடலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு எதுவும் சொல்லவே இல்லை. சரி நம்ம பையன் வந்து போயிட்டு ஒரு பெரிய பேப்பரை பிக்கிறதுக்காக போறோம். நம்ம கதாநாயகி பின்னாடியே போறாங்க. இதுல இடத்துல பெரிய பேப்பர் கண்டுபிடிச்சா ரொம்ப கஷ்டமே இல்லை, இதுல ஒன்னே ஒன்னா பெருசா இருக்கு, அதுல சிகப்பா ஒரு மார்க் இருக்கு, அதுல என்ன புதையல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து ஆர்வமா பாக்குறா. அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பாக்குறா. அவன் வந்து எதுவுமே முழுசா படிக்கல, வெறும் அனுமதி, ஃபெட்டி, ஆராய்ச்சி அப்படிங்கிற 3 வார்த்தையை மட்டும் படிச்சுட்டு இது எதுவும் புதையல் மாதிரி இல்லையே என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து கதாநாயகி பார்த்து கேட்குறா. மறுபடியும் பையனே பேசுகிறா. இதை நம்ம ஒன்றா ஒத்து கவனிக்கும் பொழுது லேவே கொஷினோட ஒரு உளவாளி ஃபெட்டியை வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஆராய்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து சிஜில் ஆஃப் பர்மிஷனை வச்சு. இந்த சிஜில் ஆஃப் பர்மிஷன் அதாங்க அந்த அடப்டெல்லாம் பார்த்துக்காக நம்ம ஒரு அனுமதி சீட்டு எடுத்து போயிருந்தோம்ல, அதை வச்சு அவனுக்கு ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஃபெட்டி. உடனே அதை பார்த்து வந்து பைமானன் சொல்கிறா நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஃபெட்டியை வந்து இருக்கிற எல்லா மோசமான வேலையும் அவங்க செய்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புரளி வேற போயிட்டு இருக்கு, ஃபெட்டியை வந்து புவியின் கடவுளுடைய உடம்பை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பைமான் சொல்லிட்டு இருக்கா. அடுத்தது நம்ம பைமான் சொல்கிறா இந்த அனுமதி சீட்டு மேலே வந்து அவங்க எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க வேறு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அனுமதி சீட்டுக்கும் உனக்கு வேற நிறைய தொடர்புகள்லாம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நம்மளும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைமான் வந்து சொல்கிறா. உடனே நம்ம கதாநாயகி அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த பைமான் சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளால நீங்கள் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்பிட முடியாது, நம்மளையும் போய் பார்க்கலாம் அதெல்லாம் உண்மையா இல்லையான்ட்டு பைமான் வந்து சொல்றா. அடுத்து வந்து பைமானே சொல்றா இது வரைக்கும் நீங்க அவங்க வந்து நமக்கு நல்லது மட்டும் தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு, இருந்தாலும் நம்ம அதெல்லாம் என்ன எதுன்றதை போய் நம்மளே பார்க்கலாம், நம்ம போய் ஜாங்லியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்த போய் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைமான் சொல்றா. நீங்க வந்து நம்மகிட்ட உண்மை மட்டும் தான் பேசிட்டு இருக்காளா, ஃபெட்டி வந்து அந்த அனுமதி சீட்டை வச்சு என்ன ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கான வெளியே வந்து நம்ம அடுத்தடுத்த பாட்டில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும்